மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிரே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறாக பேசி வருவதை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்தும் படத்தை செருப்பால் அடித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. மயிலாடுதுறை ரயிலடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசால பூஜை நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு புனித நீரால் மகாபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பழனியில் கடந்த 24 மற்றும் 25 ஆகிய 2 நாட்கள் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு முடிந்தது. இந்த மாநாடு முடிந்து கண்காட்சிகள் மட்டும் நடைபெற்று வந்த நிலையில் இந்த கண்காட்சியை சட்டமன்ற ஏடுகள் குழு தலைவர் லட்சுமணன் தலைமையில் குழுவினர் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். முன்னதாக பழனி மலைக்கோயிலுக்கு சென்று சட்டப்பேரவை குழுவினர் சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக முக்கிய திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மகா பூர்ணகதி நடைபெற்ற பின்பு கலச புறப்பாடு புறப்பட்டு ராஜகோபுரம், மூலவர் கோபுரம் உள்ளிட்ட 6 சன்னதிகள் புனித நீர் தெளித்து மகா கும்பாபிஷேகத்தை பட்டாட்சியர்கள் செய்து வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூரில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசு இந்த புதிய சட்டங்களை திரும்ப பெறும் வரையில் தங்களது போராட்டம் தொடரும் என கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டலத்தில் மக்கள் குறைதீர் முகாம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. முகாமில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிற்கிணங்க அடிப்படை பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் இந்த முகாமில் பிறப்புச் சான்றிதழ் விண்ணப்பித்த பெண் ஒருவருக்கு 15 நிமிடத்தில் அச்சான்றிதழை மேயர் ஜெகன் பெரியசாமி வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகை கோடப்புமந்து கால்வாய் மற்றும் படகு இல்ல ஏரியை தூர்வாரும் திட்டமாக கொண்டு வந்து சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட நிதியாக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. கடந்த பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக உள்ள கோடப்புமந்து கால்வாய் பணியை தரமான முறையில் மேற்கொள்ள வேண்டும் என உள்ளூர் மக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் பெயரளவில் பணிகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் அமலுக்கு வந்துள்ள மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் மின்துறை தலைவர் சண்முகத்தை சந்தித்து கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கட்டண உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி சார்பில் நகரில் உள்ள 27 வார்டுகளில் செயல்பாட்டிலிருந்து வந்த பழைய மின் விளக்குகள் சுமார் 1.25 கோடி மதிப்பில் புதிய LED மின் விளக்குகளாக மாற்றியமைக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் அலுமினிய பொருட்கள் நிறைந்த பழைய மின் விளக்குகள் குறைந்த விலைக்கு ஏலம் விடப்பட்டுள்ளதால் இதுகுறித்து முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மக்கள் தன்னுரிமை கட்சி நிறுவனர் நல்வனி செல்வன் வலியுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் போக்குவரத்து காவல்துறை மற்றும் அன்பு அறம்சை சார்பில் இருசக்கர வாகன தலைக்கவச விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மரக்கன்று இலவசமாக காவல்துறையினர் வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.